இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, உங்களை சுத்தி என்னதானே நடக்குது? பாரதி என்னை நடந்ததெல்லாம் சொன்னாங்கண்ணே. அதை கேட்டு நான் பதறி போயிட்டேண்ணே. தவக்கல, என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச பாரதி என்ன காரணத்தினாலேயோ எதையும் என்கிட்ட முழுசா சொல்லாம கண்ணாம்பூச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு போன இடத்துலதான் எனக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிற எதையும் வேற ஒருத்தருக்கு சொந்தமானதுங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு தலையெல்லாம் சுத்துதுண்ணே. இப்ப எனக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிற எதையும் வாசுவோடது. என்னென்ன சொல்றீங்க? அப்படின்னா தமிழோட அப்பா வாசுவோட இதயம் தான் உடம்புல துடிச்சிட்டு இருக்கா? ஆமா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாரதிக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் இத பத்தி எதுவுமே அவங்க பேசாம இருக்கிறது தான். அது மட்டும் இல்ல, இத பத்தி விசாரிக்கிறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ எனக்கு இந்த ஆபரேஷனை பண்ண டாக்டர் எனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு. நடந்தது ஒரு சாதாரண ஆபரேஷன் சொல்லி என்கிட்ட உண்மையை மறைக்க பார்த்தாரு. இது கிணறு வெட்ட பூதங்களம்ன கதையா? புதுசா ஒவ்வொரு விஷயமா வந்துட்டே இருக்கு. உண்மைதான். நானும் எதுவும் புரியாம தான் இருக்கேன். வாசுவோட ஹார்ட் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கும் பாரதிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டோமான்னு எனக்குள்ள கேள்வியே தெரியாத நிறைய பதில நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்களை சுத்தி நாளுக்கு நாள் நிறைய ரகசியங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அண்ணே, தவக்கல, அவருக்கு மாத்திரையை டைமுக்கு மறக்காம கொடுத்துருங்க. அண்ணே, உங்க நிலைமை எனக்கு புரியுதுண்ணே. இப்போ நீங்க இதை பத்தி நிறைய யோசிச்சு உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும்ண்ணே. இப்போ உங்களுக்கு தேவையானது நிம்மதியான தூக்கம். அதுக்கு நீங்க மாத்திரை சாப்பிடணும். வலி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. வயிற்றுக்கு சாப்பிடாம மாத்திரை சாப்பிட்டா வயிறு புண்ணாயிடுண்ணே. நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். அப்புறம் மாத்திரை போட்டு நல்லா தூங்குங்க. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எதையும் யோசிக்காதீங்கண்ணே.